அண்ணி கீரையா கொடுங்க, நான் சுத்தம் பண்ணி தரேன். வேணாம் நாத்து, தோ முடிஞ்சது. ஏன் அண்ணி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து இப்ப வரைக்கும் பம்பரமாட்ட வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அழுத்து போல உங்களுக்கு. கத்திக்கிட்டு வந்தா இதெல்லாம் பழகிடணும் நாத்து. நாளை பின்ன உனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு புரியும். ஆஹா, என்னெல்லாம் இந்த மாதிரி வேலை வாங்கினா அவ்வளவுதான், போடான்னு தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பேன். இப்படிதான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். பாப்போம் பாப்போம். ஏண்டி சின்ன பொண்ணு, என்னங்க ஏன் இவ்ளோ கோவம்? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்றேன், ஒரு வாட்டி அது எடுத்தியா? அட ஆமாங்க, கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதனால கவனிக்கல. ஏங்க இவ்ளோ கால் பண்ணிருக்கீங்க? ஓ மேடம் பிஸியா இருந்தீங்க அதனால ஃபோன் எடுக்கல. எந்நேரம் வீட்ல தான் இருக்க, அப்புறம் என்ன பிஸி உனக்கு? இல்லைங்க, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனாலதான். அடுத்த வாட்டி கரெக்டா எடுத்துடுறீங்க. அண்ணி நீங்க சும்மா இருங்க, இந்த பால் குக்கர் மண்டையனை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வீட்ல இருக்கவங்க எல்லாம் பிஸியா இருக்க மாட்டாங்களா? ஆமா, இந்த அம்மாக்கு பின்னாடி ஒரு டிஎல்ஏ ஒரு சிஇஓ உட்காந்து இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு பாத்துக்கிட்டு அப்ரைசல் கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் டால்டா டப்பி வாயா, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நீங்கெல்லாம் பிஸினா வேலைக்கு போறவங்க மட்டும் யூஸ் பண்ற வார்த்தை நினைச்சுக்கிட்டீங்களோ? நீ போட்டுட்டு நிக்கிறிய கோட்டு சூட்டு இதை அயன் பண்ணி வச்சதாரு எங்க அண்ணி. தினமும் காலையில இட்லி தோசை பூரின்னு வாட்டமா சாப்பிடுறியா? டிஃபன் கட்டிக்கிட்டு போறியா? நைட்டு வந்து முழுங்கிட்டு நிம்மதியா கால் நீட்டி தூங்குறல? இதெல்லாம் செய்யறதாரு எங்க அண்ணி. நீ வீட்ல எந்த டென்ஷனும் இல்லாதனாலதான் ஆபீஸ்ல போய் நிம்மதியா வேலை பாக்குற. எங்களெல்லாம் பாத்துக்க எங்க அண்ணி இருக்கிற திமிரு உனக்கு. ராதி ராதி அண்ணி, இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும் போது போன் வந்தா சோப்பு தண்ணியில போட்டுருங்க போன. துணி துவைக்கும் போது வந்தா வாஷிங் மிஷின்ல போடுங்க. சாப்பாடாக்கம் வந்தா நெருப்புல போடுங்க. வாரம் ஒரு போனு வாங்கி கொடுக்கட்டும், அப்புறம் தெரியும் நம்ம பிஸியா இல்லையான்னு. 50,000 ரூபாய் போன அடுப்புல போடுவீங்களா? ராதிமா சாரிடா. அதான் அண்ணி கிட்ட சொல்லு. சின்ன பொண்ணு சாரி சின்ன பொண்ணு, உனக்கு வீட்டு வேலை இருக்குன்னு நான் யோசிக்காம போயிட்டேன். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சும்மா தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொன்னது தப்புதான் சின்ன பொண்ணு. இனி நீ எப்போ ஃப்ரீயோ அப்ப எனக்கு திருப்பி கூப்பிட்டா போதும், சரியாமா? தேங்க்ஸ் நாத்து.